தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணி கதவம் தாழ்த்திருவாய் ஆயர் சிறுமியரோ முக்குகரை பறை, மாயன் மணி வண்ணன் நின்னலேவாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான், வாயாள் முன்னம் முன்னம் மாற்றாதயம் மணி, நேய நிலை கதவும் நீ கேளுரம் பாவாய், நேய நிலை கதவும் நீ கேளுரம் பாவாய். சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மார்கழி மாத இனிய காலை வணக்கங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கோதையின் திருப்பாவை 5 இதுல மொத்தம் 30 பாசுரங்கள். 30 பாசுரங்கள்ல 15 பாசுரங்கள் பார்த்தாச்சு. ஆண்டாளோட திருப்பாவை பயணத்துல பாதி கிணறு தாண்டியாச்சு. திருப்பாவையோட முன்னுரையை சொல்லி 10 பெண் பிள்ளைகளை எழுப்பி கண்ணனை போய் பார்க்கலாம், நீராடிட்டு நோன்பு நோத்து கண்ணன் கிட்ட போனா கண்டிப்பாக நமக்கு அவன் பறை தருவான், வாங்கோன்னு அழைச்சிட்டு போறா ஆண்டாள். முதல் பாதி அந்த ஜேர்னின்னு எடுத்துட்டோம்னா, இரண்டாவது பாதி டெஸ்டினேஷன். அவ எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்தாச்சு. ஆனாலும் கண்ணன் கிட்ட போய் நேரடியாக அவ பேச முடியாது. அதற்குன்னு ஒரு முறை உண்டு, மரபு உண்டு. அதன்படி ஆண்டாள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு கண்ணனை போய் சந்திக்க போறா. இப்ப உதாரணமாக சென்னையில இருந்து திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. போற வழியில நமக்கு பந்துக்கள் இருந்தா அவளையும் அழைச்சிட்டு போறோம். திருப்பதி போய் சேர்ந்த உடனே நேரடியாக பெருமாளை தரிசனம் பண்ண முடியாதே. முதல்ல அந்த வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்க்கு போனோம், கையில விசேஷ சேவா டிக்கெட் இருந்தா அதை காமிக்கணும், அங்க ஒரு செக்யூரிட்டி செக், படியிறங்கி கீழே வந்தா மெயின் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி செக். இப்ப மெயின் என்ட்ரன்ஸ் தாண்டி துவஜஸ்தம்பம் அங்க சேவிச்சு விட்டு இரண்டாவது நுழைவாயில், அங்கேந்து பிரதட்சணமாக வந்தா மூலவர் இருக்கும் சன்னதிய நுழைஞ்சு அங்க கருட பகவான சேவிச்சுட்டு துவாரபாலகர்களை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமாக தான் பெருமாளோட தரிசனம். இதுல பாத்தீங்கன்னா 5 செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆயர் குலத்திலையும் கண்ணனை பார்க்கணும் அப்படின்னா 5 ஸ்டெப் தாண்டி தான் கிருஷ்ணர் கிட்ட போக முடியும். ஆண்டாள் 16வது பாசுரம் முதல் 20ஆம் பாசுரம் வரை அந்த படிப்படியாக அந்த முறை ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் கிருஷ்ணர் கிட்ட போக போறா. இன்னைக்கு கண்ணன் இருக்கும் அரண்மனை மாளிகைக்கு வந்தாச்சு. யார்கிட்ட பர்மிஷன் கேட்க போறா, எப்படி கேட்க போறா அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல 16வது பாசுரம் நாயகனாய் நின்ற இந்த பாசுரத்தை வாசிக்க கத்துண்டு அதுக்கு அப்புறமாக வியாக்கியானத்தை பார்க்கலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம்
தாழ்த்திரவாய். வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியரோ உமக்கு அரை பறை. ஆயர் சிறுமியரோ உமக்கு அரை பறை. மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நீர்ந்தான். மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நீர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயில் எழ பாடுவான். தூயோமாய் வந்தோம் துயில் எழ பாடுவான். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. நீனேய நிலைக்கதவம் நீ கேளோரெம்பாவாய். நீனேய நிலைக்கதவம் நீ கேளோரெம்பாவாய். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியரோ உமக்கு அரை பறை. மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நீர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயில் எழ பாடுவான். வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா. நீனேய நிலைக்கதவம் நீ கேளோரெம்பாவாய். ஆயர்பாடியில 10 பெண் பிள்ளைகளை எழுப்பி பாவை நோன்பு நோக்கலாம்னு ஆண்டாள் அழைச்சிட்டு வரா. 5 லட்சம் பெண்கள் இருக்கும் ஆயர்பாடியில ஏன் 10 பெண்களை தான் எழுப்புறாங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். இது ஒரு உபலட்சணம், அதாவது ரெப்ரசன்டேஷன். ஆயர் குலத்துல இருக்கும் அத்தனை பெண்களும் இந்த 10 பெண்களோட ஸ்வபாவத்துக்குள்ள எதுலையாவது ஒண்ணுல நம்ம அடக்கிடலாம். அதனால ஒரு ரெப்ரசன்டேஷனாக இந்த 10 பெண் பிள்ளைகள். 10 பெண் பிள்ளைகளோட கண்ணன் இருக்கும் அந்த அரண்மனைக்கு வந்தாச்சு. வெளியிலேருந்து பாக்குறா, அந்த அரண்மனைய பத்தி விவரிச்சு சொல்றா. வாயில் காப்பாளர்கள் அந்த அரண்மனைய காத்து ரட்சித்துட்டு இருக்கா. அவாகிட்ட அனுமதி பெற்றுதான் இப்ப கிருஷ்ணரை பாக்கிறதுக்கு உள்ள போக முடியும். எப்படி போறான்னு பார்க்கலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய இந்த உலகத்துக்கே நாயகனாக விளங்குபவன் நம் கண்ணன். அந்த கண்ணனுக்கு நாயகன் யாருன்னா
கண்ணனுடைய தந்தையான நந்தகோபர். பெற்றெடுத்த வசுதேவருக்கு கூட கண்ணனோட விளையாடும் பாக்கியம் கிடைக்கல, மடியில வைத்து கொஞ்சம் பாக்கியம் கிடைக்கல. அது முழுக்க முழுக்க நந்தகோபருக்கே கிடைச்சது. நாயகனுக்கு நாயகனாக இருக்கும் நந்தகோபர். நந்தகோபரை சொல்லும் போது நந்தகோபனாய் நின்றன்னு சொல்றா. அறத்திலையும் தர்மத்திலையும் நற்பண்புகள்லையும் நந்தகோபர் ஸ்டாண்ட்ஸ் அவுட். அதனால நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அந்த அரண்மனையில 2 வாயில்கள் இருக்கு. வெளியில ஒரு வாயில், இரண்டாவதாக ஒரு வாயில். வெளி வாயில்ல இருக்கிறவர் அந்த கோவில காத்து ரட்சிக்கிறார். நந்தகோபரோட அரண்மனை தானே, இதை எப்படி கோவில்னு சொல்லலாம்னா கிருஷ்ணர் இருக்கிறதுனாலே அது கோவில் தானே. இரண்டாவதாக உள் வாயில்ல இருக்கும் அந்த காப்பாளன். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. உள் பிரகாரத்துல கொடி மேல பறக்கிறது, தோரணங்கள் அழகாக அந்த அரண்மனைய அலங்கரிக்கிறது. எந்த ஒரு குலத்தை எடுத்துட்டாலும் கொடி அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா. இப்ப மதுரை எடுத்துட்டோம்னா மீனாட்சி ஆண்டு வந்த போது மீன் கொடி இருந்தது. பீமனும் ஹனுமனும் சந்திச்ச போது ஹனுமன் வாக்கு கொடுக்கிற, குருக்ஷேத்திர யுத்தத்துல நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். ஹனுமன் எங்க இருந்தார்னா அர்ஜுனனோட ரதத்துல மேல கொடியில இருந்தார். பெருமாளோட வாகனமான கருட பகவான் தான் பெருமாளோட கொடியிலையும் நம்ம பார்க்கலாம். அதனால தான் பெருமாள் கோவில்ல இருக்கும் துவஜஸ்தம்பத்தை கருட ஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவா. ஒரு நாட்டுல கொடி எப்படி பறக்கிறதோ அதை பார்த்தாலே எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க நந்தகோபரோட அரண்மனையில மேல கொடி நன்னா பறந்துட்டு இருக்குங்கிறது நாடு பாதுகாப்பாக செழுமையோட இருக்கு. அத்தனை பேரும் கிருஷ்ணரோட பாதுகாப்புல சந்தோஷமாக ஆனந்த வெள்ளத்துல இருக்கா அப்படிங்கிறது குறிக்கிறது. 2 துவாரபாலகர்கள், வெளிவாயில்ல ஒருத்தர், உள்வாயில்ல ஒருத்தர். அவ்வளோ பெரிய அரண்மனைக்கு 2 துவாரபாலகர்கள் தானா அப்படின்னு கேட்டா இதுவும் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். இப்ப ஸ்ரீரங்கம் கோவில் எடுத்துட்டோம்னா 4 கோபுரங்கள்லயும் 2 துவாரபாலகர்கள் பார்க்கலாம். கிழக்கு திசையில சண்ட பிரச்சண்டர், தெற்கு திசையில பத்ர சுபத்ர, மேற்கு திசையில ஜெய விஜய, வடக்கு திசையில இருக்கிறது தாத்தா விதாத்தா. இப்படி வெளிப்பிரகாரத்துக்கு 8 பேர், உள் பிரகாரத்துக்கு 8 பேர், மொத்தம் 16 பேர் பெருமாளை காத்து ரட்சிக்கிறா ஸ்ரீரங்கம் கோவில்ல. அந்த கணக்குப்படி பார்த்தா இங்கேயும் 16 பேர் இருக்கணும். ஆனா ஒரு ரெப்ரசன்டேஷனா ஆண்டாள் வெளிப்பிரகாரத்துல இருக்கும் வாயில் காப்பான், உள் பிரகாரத்துல இருக்கும் வாயில் காப்பான் 2 பேரை மட்டும் எடுத்து சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. நாங்க எல்லாரும் பாவை நோன்பு நோத்து கூட்டமாக சங்கமாக வந்திருக்கோம். எங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட ஒரு பிரார்த்தனை இருக்கு. எங்க பிரார்த்தனை என்னன்னு சொல்றோம், கேட்டுக்கோங்க. மணிக்கதவம் தாழ்த்திரவாய். நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா கிருஷ்ணரை பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்ககிட்ட அனுமதி பெற்று நீங்க இந்த மணிகள் நிறைந்த கதவை திறந்தாதான் நாங்க இப்ப உள்ள போக முடியும். உள்ள போனாதான் கிருஷ்ணரை பார்க்க முடியும். அப்ப அந்த காவலாளிகள் கேக்குறா, நீங்க எதுக்காக வந்திருக்கே, ஏதாவது சூழ்ச்சி பண்றேளோ அப்படின்னு கேக்குறா. நாங்கள்லாம் ஆயர் சிறுமியர். ஓ, ஆயர் குலத்தை சேர்ந்தவாளா? அப்போ நீங்க பூத்தனை மாதிரி வேஷம் போட்டு வரேளோ அப்படின்னு காவலாளிகள் கேட்க, இல்ல இல்ல, நாங்க பூத்தனை மாதிரி கிடையாது, பெண் கிடையாது, நாங்க சிறுமியர், ஆயர் சிறுமியர். அப்போ அந்த காவலாளிகள் கிருஷ்ணரை வதம் பண்றதுக்காக ஒரு கன்று குட்டியும் வந்ததே, அது மாதிரி வந்திருக்கேளோன்னு கேக்குறாளாம். இந்த சிறுமியருக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. பெரியவன் அப்படின்னா அந்த பெருமாள் மட்டும்தான். உலகத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் சிறியவர்கள் தான். பெருமாள் நேத்திக்கு எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கார். அந்த வாக்க நிறைவேற்றிக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். என்ன வாக்கு? ஆயர் சிறுமியரோ உமக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நேத்திக்கு நாங்க கிருஷ்ணரை சந்திச்ச போது அவர் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கார். ஆயர் சிறுமியர் நோன்பு நோத்த அத்தனை பேருக்கும் நான் அரை பறை கொடுக்க போறேன். அத என்னோட ஆத்துல வந்து வாங்கிக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து வாங்கிக்கோங்கன்னு எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கார். அந்த வாக்க நிறைவேற்றிக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். இதை யார் சொன்னா? மாயன் மணிவண்ணன். மாயத்தனம் புரியும் நம் கண்ணன்
மணிவண்ணன், நீல நிற வண்ணம் உடையவன், நென்னலே வாய் நேர்ந்தான், நேத்திக்கே சொல்லிட்டான். அதை நம்பிதான் நாங்க எல்லாரும் நோன்பு நோத்து இங்க கண்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். எங்களை பார்த்து பூத்தனை மாதிரி வந்திருக்கேளா, கன்றுக்குட்டியாக வந்த அசுரன் மாதிரி வந்திருக்கேளான்னு கேட்டுட்டேனே. நாங்க அப்படியெல்லாம் வரல, தூயோமாய் வந்தோம், தூய்மையான பக்தியோட வந்திருக்கோம். ஆயர்குலவாசிகள்ங்கிறதுனால வெளியில எங்களோட அழுக்க பார்த்து எங்களை எடை போட்டுடாத. மாடு மேய்ச்சிட்டு வர்றதுனால புழுதி எல்லாம் எங்க உடையில இருக்கு, ஆனா எங்களோட மனசோ உள்ள சுத்தமாக இருக்கு. தூயோமாய் வந்தோம். வேறு எந்தவித எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கண்ணன்ட்ட கிடையாது. அவனை கண்டிப்பாக தொந்தரவு பண்ண மாட்டோம், கஷ்டப்படுத்த மாட்டோம். தூயோமாய் வந்தோம். அங்க உள்ள கண்ணன் தூங்கிட்டு இருக்கான் இல்லையா, தூங்கிட்டு இருந்தாலும் மெதுவாக அவனை பாடி போற்ற வந்திருக்கோம். துயில் எழ பாடுவான். இப்படி சொல்லிட்டு ஆண்டாளுக்கும் தோழிகளுக்கும் ஒரு விதமான பயம். எங்க இந்த காவலாளிகள் உள்ள அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுவாளோ, முதலும் கோணல் முற்றும் கோணல்னு ஆயிட போறதுன்னு வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. கருணை மிகுந்தவர்கள் நீங்க, அம்மா ஸ்தானத்துல உங்களை வச்சு நாங்க பாக்குறோம். அம்மா மாதிரி அன்பு நிறைந்தவர்களே, எங்க கிட்ட திரும்பி போன மட்டும் சொல்லிடாதீங்கோ, கண்ணனை பாக்குறதுக்கு கதவை திறக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கோ. எங்கள் மேல் மனம் இறங்கி கருணையோடு நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய். தூய்மையான பக்தியோட வந்திருக்கோம். ஆயர்குல சிறுமியர் தான் நாங்கள், அசுரர்கள் கிடையாது. அந்த கண்ணன் சொன்னதுனாலதான் வந்திருக்கோம். எங்களை நம்புங்கோ. கண்ணனை பார்க்க அனுமதி கொடுக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கோ, கதவை திறக்க முடியாதுன்னு சொல்லிடாதீங்கோ. எங்க மேல ஒரு தாய் மாதிரி கருணை பொழிந்து அந்த நிலை கதவத்தை நீக்கி எங்களை உள்ள அனுப்புறதுக்கு அனுமதி கொடுங்கோன்னு நந்தகோபரோட அரண்மனை காவலர்கள் கிட்ட பிரியமாக பவ்யமாக கேட்கிறா ஆண்டாள் இந்த 16வது பாசுரத்துல. உட்பொருளாக ஆண்டாள் இந்த பாசுரத்துல என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். முதலாக வாயில் காப்பான், கோயில் காப்பான். இந்த காப்பாளர்கள் அவளோட முக்கியமான வேலை என்னன்னா அனுகூலர்கள் பிரதிகூலர்கள். பகவானிடத்துல வருபவர்கள் அனுகூலர்களா பிரதிகூலர்களா, அதாவது பக்திக்கு உடந்தையாக இருக்கிறவாளா இல்ல தடையாக இருக்கிறவாளான்னு அத முதல்ல பாப்பாளாம். இந்த துவாரபாலகர்கள்லயே சாமானிய துவாரபாலகர்கள், விசேஷ துவாரபாலகர்கள், ஆர்டினரி அண்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாளே, அதாவது வரும் பக்தர்களை அந்தந்த கியூல பிரிக்கும் பொறுப்பும் இவாளுக்கு தான் உண்டாம். அதனாலதான் எந்த கோவில் பார்த்தாலும் அதுல நம்ம துவாரபாலகர்கள் பார்ப்போம். பகவான் இடத்துல நம்ம செலுத்தும் பக்தி சித்திக்கணும் அப்படின்னா இந்த முறை பின்பற்றுதல் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த பாசுரத்தோட முதல் ஸ்வாபதேசார்த்தம். இரண்டாவதாக அந்த 10 பெண் பிள்ளைகள் எழுப்பினா இல்லையா, அந்த 10 பெண் பிள்ளைகள் 5 கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் அதை குறிக்கிறது. அந்த 10 பெண் பிள்ளைகளை எழுப்பிட்டு இது 11வது பாசுரம். அந்த கணக்குப்படி 11வதாக இருப்பது நம்மளோட மனசு, சித்துன்னு சொல்லுவா. பகவான் இடத்துல தூய்மையான பக்தி செலுத்துறதுக்கு அந்த இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது நம்மளோட மனசு, அதுதான் சித்த சுத்தின்னு சொல்லுவா. இது 2வது ஸ்வாபதேச அர்த்தம். 3வது ஸ்வாபதேச அர்த்தம் கோயில் காப்பானே. கோயில்ங்கிறது மந்திரத்தை குறிக்கிறது, ரகசியமான மந்திரங்கள். காப்பானே இது ஆச்சாரியர்களை குறிக்கிறது. பகவானுக்கும் நமக்கும் பாலமாக இருப்பது ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ரகசியமான சக்தி வாய்ந்த மந்திரங்கள்னாலதான் நம்ம பகவானை போய் அடைய முடியும். அதுதான் கோயில் காப்பானே. 3வது ஸ்வாபதேசார்த்தம். தூயோமாய் வந்தோம், துயில் எழ பாடுவான். தூய்மையான பக்தி, நம்மளோட மனஸ் வாக் காயம் எல்லாம் இணைந்து ஒரே சமமான நிலையில நம்ம பக்தி செலுத்தணும். கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணும் போது ஒரு பக்கம் நமக்கு இது வேணும் வேண்டாம்ங்கிற பிரார்த்தனை, ஆனா நமக்குள்ள இருக்கும் அந்த ஷட் ரிப்புக்கள்னால அகங்காரம், மமகாரம், பொறாமை, இதனால மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி பிரார்த்தனைகளும் நடக்கும். அது கூடவே கூடாது. அதுதான் தூயோமாய் வந்தோம். சுத்தமான பக்தியாக இருக்கணும். பகவான அடையணுங்கிற பிரார்த்தனை மட்டும்தான் இருக்கணும். அன்போடு பகவான் மேல பக்தி செலுத்தணும். இதுதான் இந்த பாசுரத்தோட ஸ்வாபதேசார்த்தம்.
ஒரு முறை எனக்கு தெரிஞ்ச பெரியவர்கிட்ட பக்தி பத்தி பேசிட்டு இருந்தேன். இந்த காலத்துல பக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது, எந்த கோவில் போனாலும் கூட்டம் தான், கியூ தான் அப்படின்னு நான் சொன்ன போது அவர் சொன்னது அது உண்மை கிடையாது. கூட்டம் ஜாஸ்தி ஆயிருக்கு, கோவில்கள் எல்லாம் நிரம்பி வழியறது. ஆனா பக்தின்னு சொல்லிட்டு வர பக்தர்கள் நிஷ்காமியமாக வரதில்லை. ஒன்னா நான் இத பண்ணினா பகவான் எனக்கு இது கொடுப்பர் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு வரா, இல்ல இன்னும் சில பேர் பயத்தினால வரா. இப்படி பண்ணலைன்னா ஏதாவது நடந்துருமோங்கிற பயம். நமக்கும் பகவானுக்கும் இருக்கும் அந்த சம்பந்தம் பயத்தினால இருக்கக்கூடாது, அன்பு மட்டுமே இருக்கணும் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார். நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரியும் இதுல உண்மை இருக்கு அப்படின்னு. அதனாலதான் ஆண்டாள் மறுபடியும் தூயோமாய் வந்தோம், நான் சுத்தமாக வந்தேன், நிஷ்காமியமாக வந்தேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்தேன். எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனா அது உன்னை அடையணுங்கிற எதிர்பார்ப்பு மட்டும்தான் அப்படிங்கறத வலியுறுத்தி சொல்றா. பகவத்கீதையில கிருஷ்ணர் நிறைய அத்தியாயத்துல நிஷ்காமியமான பக்தி எவ்வளவு முக்கியம்ங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கார். அதுல ஒரு உதாரணத்தை இப்ப பார்க்கலாம். 18வது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகம் 55வது ஸ்லோகம். பக்த்யா மாமபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். நிஷ்காமியமான பக்தியோட யாரு என்கிட்ட வராளோ அவளுக்கு தான் என்னோட சத்தியமான ஸ்வரூபமும் குணாதிசயமும் புரியும். இது புரிஞ்சாதான் பிரம்மத்தோட கலக்க முடியும்னு சொல்ற கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல. அதனால தூய்மையான பக்தி, நிஷ்காமியமான பக்தி எவ்வளவு முக்கியம்னு இந்த பாசுரத்திலையும் சரி பகவத்கீதையோட ஸ்லோகத்திலேருந்தும் நம்ம புரிஞ்சுக்கலாம். வேயர்குல பெண்ணான ஆண்டாள் தன்னை ஒரு ஆயர்குல இடைச்சியாக பாவித்து இந்த பாவை நோன்பு நோத்தா. இது முழுக்க ஆயர்பாடியில நடக்கிறது. அப்போ இதுல திவ்ய தேசம் எங்க வந்தது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். திருப்பாவையோட அழகு என்னன்னா அதுல வரும் ஒவ்வொரு வரி, ஒவ்வொரு வார்த்தை, அதை எப்படி எடுத்துட்டாலும் கண்ணனோடையோ பெருமாளோட ஸ்தலங்களோட நம்ம ஒப்பிட்டு பிரபந்தத்துல சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு வியாக்கியாத்தா அவாவாளோட அனுபவத்துக்கு ஏத்தா மாதிரி இதை இணைச்சு சொல்லியிருப்பா. நம்ம ஒரு உதாரணமாக இந்த திவ்ய தேசங்கள் பார்த்துட்டு வரும். இன்றைய பாசுரம் 16வது பாசுரத்துல ஆண்டாள் குறிக்கும் திவ்ய தேசம் என்னன்னு பார்க்கலாம். இந்த பாசுரத்துல வாயில் காப்பாளர்கள் கிட்ட கதவை திறக்கணும், நீனேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய்னு சொல்றான். இந்த பாசுரத்துல வரும் திவ்ய தேசம் திருக்குறுங்குடி. திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கும் இந்த பெருமாளுக்கு பிரார்த்திச்சுதான் நம்மாழ்வார் பிறந்தார் அப்படிங்கிறது சரித்தம். நம் பாடுவான் அப்படின்னு பாணர் குலத்தை சேர்ந்த ஒரு பரம பெருமாள் பக்தர். கோவிலுக்குள்ள அனுமதி கிடையாது, ஆனா வெளியிலேந்தாவது பெருமாளை சேவிச்சுட்டு வரலான்னு கிளம்பி போறார். போகும்போது வழியில ஒரு பிரம்ம ரக்ஷஸ் கிட்ட மாட்டின்னு என்னிடம் பிடிப்பட்ட நீ எனக்கு இன்னைக்கு இறை அப்படின்னு அந்த பிரம்ம ரக்ஷஸ் சொல்ல, நான் பெருமாளை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேனேன்னு கெஞ்சி கேக்குற. அந்த பிரம்ம ரக்ஷஸ், நான் உன்னை விட்டேன்னா நீ கண்டிப்பாக என்னிடம் திரும்பி வருவேன்னு என்ன நிச்சயம்னு கேட்க, இவர் 18 சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு போறார். அவசரமாக கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணலாம்னு பார்க்கும்போது அந்த கொடி மரம் பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிறதுனால அவருக்கு பெருமாளை பார்க்க முடியல. அப்போ பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிற, நேச நிலக்கை கதவம் நீக்குன்னு. எப்படி திருப்புங்கூர் அப்படிங்கிற சிவஸ்தலத்துல நந்தனாருக்காக நந்தி பகவான் விலகினாரோ அதே மாதிரி இந்த ஸ்தலத்துல கொடிமரம் கொஞ்சம் விலகி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பெருமாளை சேவிச்சுட்டு இவர் திரும்பி வரத்துக்குள்ள பிரம்ம ரக்ஷஸ் தம் மனச மாத்தின்னு விடுறது. இவரை விடுதலை பண்ணினதுனால அந்த பிரம்ம ரக்ஷஸுக்கும் சாப விமோச்சனம். நேச நிலக்கை கதவம் நீக்கு அப்படின்னு சொன்ன மாதிரியே இந்த பாசுரத்துல பார்க்கலாம். நீனேய நிலைக்கதவம் நீக்கேனோர் எம்பாவாய். அதனால இந்த பாசுரத்துல குறிக்கப்படும் திவ்ய தேசம் திருக்குறுங்குடி. இங்க பெருமானோட பெயர் நின்ற நம்பி, வடுக நம்பி, வைஷ்ணவ நம்பி, தாயார் குறுங்குடி வள்ளி. திருமழிசையாழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணிய திருத்தலம். விசிஷ்டாத்வைத தத்துவத்தை நிலைநாட்டிய திரு ராமானுஜர் இந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ண வந்திருக்கு. இந்த மார்கழி மாதம் பாசுர கோலங்கள் மட்டுமில்ல, பெருமாளுக்கு விசேஷ நைவேத்தியமும் சமர்ப்பணம் ஆயிட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பெருமாளுக்கு நைவேத்தியமாக பால் கொழுக்கட்டை.
இன்னைக்கு எல்லாரோட ஆத்து வாசல்லையும் தோரணங்களோட மணியோட ஜல் ஜல்ங்கிற சத்தம் கேட்டுதா? நாளைய பாசுரமான 17வது பாசுரத்தோட கோல குறிப்பை இப்ப பார்க்கலாம். 17வது பாசுரத்துல நந்தகோபர், யசோதை, பலராமன் இவ 3 பேரையும் ஆண்டாள் பாக்குறா. அவளை பத்தி சொல்றா. யசோதைய சொல்லும் போது கொழுந்தே குல விளக்கே அப்படின்னு வர்ணிக்கிறா. அதனால விளக்குகள் நிறைந்த கோலம் போடலாம். இன்னும் விரிவாக போடணும்னு விரும்புறவா பெருமாளோட வாமன அவதாரம், அந்த 3 அடி மண், அதனால பெருமாளோட கால் பதித்த ஒரு கோலம் போடலாம். அனைவருக்கும் அள்ளி அள்ளி அன்னதானம் செய்பவர் நந்தகோபர், அதனால அன்னத்தை குறிக்கும் வெள்ளை நிறமும் தண்ணீரை குறிக்கும் நீல நிறமும். நந்தகோபர், யசோதை அவளை எடுத்து காட்டுற மாதிரி நாமம், பொட்டு. இந்த பாசுரத்துல கண்ணனோட சகோதரனான பலராமரையும் சொல்றான். பலராமன் கையில் ஏந்தின்னு இருக்கிறது ஏர், அதனால கோலத்தோட நடுவுல நீங்க ஏர் அதையும் பார்க்கலாம். பாரத தேசத்துல பக்தி மூவ்மெண்ட்டுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும். நாயன்மார்கள் சிவபெருமானை வழிபட்டவர்கள், ஆழ்வார்கள் பெருமாளை வழிபட்டவா. ஆனா 2 பேருமே உணர்த்தியது என்னன்னு பார்த்தோம்னா, பகவானுக்கு எதிர்க்க எல்லாரும் சமம், ஒரு பரமாத்மா, மற்றவர்கள் அனைவரும் சமமான ஜீவாத்மாக்கள். நீ எந்த குலத்துல பிறந்த, எந்த ஜாதியில பிறந்த, எப்படி வாழ்ந்த, அதெல்லாம் பகவானுக்கு முன்னாடி ஒரு பொருட்டே கிடையாதுன்னு உணர்த்தியவர்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும். உதாரணமாக ஆழ்வார் எடுத்துட்டோம்னா, முதல் 3 ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவா தானாக பிறந்தவா, அதாவது they were born miraculously. திருமழிசை ஆழ்வாரோட தந்தை ஒரு முனிவர். தொண்டரடி பொடியாழ்வார், மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் இவா 4 பேரும் வேயர் குலத்தை சேர்ந்தவா. குலசேகர ஆழ்வார் சத்திரியனாக ஒரு ராஜாவாக இருந்தவர். நம்மாழ்வார் உழவு தொழில் செய்யும் ஒரு குடும்பத்துல பிறந்தவர். திருப்பானாழ்வார் பாணர் குலத்தை சேர்ந்தவர். திருமங்கை ஆழ்வார் படைத்தலைவனாக இருந்து கள்வராக மாறியவர். பகவானுக்கு எதிர்க்க அத்தனை பேரும் சமம், ஜாதி மத வேறுபாடு கிடையாது. இதெல்லாம் பகவான் கொண்டு வந்ததில்ல, மனிதர்களான நம்ம தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஆழ்வார்கள் சரித்தமும் நாயன்மார்கள் சரித்தமும் ஒரு எடுத்துக்காட்டு. ஆண்டாளோட இந்த அழகான பாவை பயணத்துல நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை காலை 17வது பாசுரத்துல சந்திக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. மார்கழி மாதம்னாலே வண்ண வண்ண கோலங்கள், அதுவும் இந்த மார்கழி மாதம் விதவிதமான பாசுர கோலங்கள். நம்ம நிகழ்ச்சி பார்த்து குறிப்புகள் கேட்டு நீங்க பாசுர கோலங்கள் போட்டிருந்தா அந்த கோலங்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக. 9884466986 நம்பர் மறுபடியும் சொல்றேன், 9884466986. சிறந்த கோலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம நிகழ்ச்சியில மார்கழி மாத கடைசியில ஒளிபரப்பப்படும். நீங்க போடும் பாசுர கோலங்களும் இந்த நிகழ்ச்சியில வர ஒரு அருமையான வாய்ப்பு. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.